This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் வந்து பேடிஎம் இதோட வந்துட்டு பணம் அனுப்புறதை பற்றி தான். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன சார் பிரச்சனை? ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே, இது பேடிஎம் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு. விதிமுறைகள்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் வந்துட்டு 1,00,000 ரூபா தந்திருக்காங்க. பட் என்னன்னா அதுலேயே ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ பேடிஎம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா தான் லிமிட். ஆனால் வந்துட்டு 10 தடவை தான் நீங்கள் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டு 10,000 ரூபா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. இது பேடிஎம்மோட லிமிட். அதே மாதிரி ஃபோன்பேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் லிமிட்டுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 20 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். 1 மணி நேரங்கிற அந்த கால்குலேஷன் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? கூகுள் பேல இதே மாதிரி தான். 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு லிமிட்டுங்கிறது பெருசாக இல்லை. ஆனாலும் 20 டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அது அவங்க அக்கௌண்ட்டை பொறுத்தளவு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக 1,00,000 ரூபா மட்டும்தான் பேமெண்ட் வந்துட்டு நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிறதா இதில் முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஆகாது. இது வந்துட்டு முக்கியமான தகவல். ஸோ இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மற்றபடி நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது வந்துட்டு இந்த பேமெண்ட் இல்லாமல் வேறு பேமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த யூபிஐயில் அனுப்பினாலும் இதுதான் லிமிட். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் அடுத்த இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.